அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் 2024 11ஆம் மாதம் 14ஆம் தேதி ஜெனரல் எலெக்ஷன், அதாவது பாராளுமன்ற தேர்தல் எமது நாட்டில் நடைபெற்றது. 10வது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதற்கு பின்னால் 16ஆம் மாதம் 18ஆம் தேதி அமைச்சரவை தெரிவு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. அதாவது 159 பாராளுமன்ற உறுப்பினர்களில் எம்பிபி கட்சியைச் சேர்ந்த 159 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 21 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட விடயம் எங்கள் அனைவருக்கும் தெரியும். அதற்கு பின்னால் இன்று 2024 11/21ஆம் தேதி 10வது பாராளுமன்ற ஒன்றுகூடல் இன்று காலை 11:30 மணி அளவில் கன்னி பாராளுமன்ற ஒன்றுகூடல் இடம்பெற்றது. இதில் பல தெரிவுகள் இடம்பெற்றன, பல பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. விசேஷமான தன்மை என்னவென்றால், இதில் விசேடம் என்னவென்றால், என்றும் இல்லாதவாறு புதிய முகங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு அதிகம். எந்தவிதமான முன் அனுபவங்களும் இல்லாதவர்கள் அதிகமானவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்சியில் இருந்தும், உதாரணமாக எஸ்ஜேபியாக இருந்தாலும், தமிழரசு கட்சியாக இருந்தாலும், சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும், அதே போன்று எம்பிபி கட்சியாக இருந்தாலும் எல்லோருமே புதிய முகங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பாராளுமன்ற ஆசனத்தில் அதிகமான ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சி 159 ஆசனங்களை பெற்றவர்கள் எம்பிபி, தேசிய மக்கள் சக்தியுடைய கட்சி. அன்புக்குரியவர்களே, இதில் அதிகமானவர்கள் புதிய முகங்கள். அதாவது இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட 225 பேரில் 162க்கும் அதிகமானவர்கள் புதிய முகங்கள், புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த பாராளுமன்ற ஒன்றுகூடல் ஜனாதிபதி ஹிஸ் எக்ஸலன்சி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மிகவும் சாமாக, அதாவது எளிமையான முறையில் இடம்பெற்றது. அதாவது எந்தவித வெடிகொளுத்துதலும், இரத்த பிளப்பாளி, அதேபோல் இராணுவ படையின் எந்தவிதமான அணிவகுப்பு, இராணுவ படையின் எந்தவிதமான கௌரவிப்பும் இல்லாமல் இந்த பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்றது. இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது குசான் ஜயசேன அவர்களால் செங்கோலை எடுத்து வந்ததன் பின் பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமானது. பாராளுமன்ற அமர்வுகளில் முதலாவது தெரிவு சபாநாயகருடைய தெரிவு. அதாவது அந்த பாராளுமன்றத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சபாநாயகருடைய தெரிவு. இந்த சபாநாயகருடைய தெரிவு முதலாவது இடம்பெற்றது. இந்த தெரிவு முதலாவது டாக்டர் ப்ரொஃபஸர் அசோக சகுமல் ரன்வல அவர்களை பிரதமர் அவர்கள் மும்மொழிய கம்பஹா மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் அவர்கள் வழிமொழிந்தார்கள். அதற்கு பின்னால் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் சபாநாயகராக ப்ரொஃபஸர் அசோக சகுமல் ரன்வல அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். சபாநாயகர் தெரிவுக்கு பின்னால் பிரதமர் ஹரிணி அவர்களும் மற்றும் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களும் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட அசோக சகுமல் ரன்வல அவர்களை சபாநாயகர் ஆசனத்துக்கு அழைத்து சென்றார்கள். அதற்கு பின்னால் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எஸ்எல்எம்சியுடைய தலைவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட அசோக சகுமல் ரன்வல அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இதில் விசேடமாக எஸ்எல்எம்சியுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் வாழ்த்துச் செய்தியில் சொன்ன விடயம் என்னவென்றால், 1994
இந்த கட்சியின் மூலம் முதலாவதாக பாராளுமன்றத்துக்கு சென்றவர் எங்களுடைய தலைவர் மறைந்த மர்ஹூம் அஷ்ரஃபுடன் பாராளுமன்றத்துக்கு சென்றவர் நிஹால் கலபதி. ஹம்பாந்தோட்டத்து மாவட்டத்தை சேர்ந்த நிஹால் கலபதி அவர்கள்தான் இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டு இந்த கட்சியின் மூலமாக முதலாவது தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற விடயத்தை ஞாபகமூட்டி அந்த சபாநாயகருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் SLMC-உடைய தலைவர் அவர்கள். அதற்கு பின்னால் பிரதி சபாநாயகர் அவருடைய தெரிவு இடம்பெற்றது. பிரதி சபாநாயகராக கொழும்பு மாவட்டத்துடைய தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ரிஸ்வி சாலி அவர்கள் ஏகமானதாக தெரிவு செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னால் குழுக்களின் பிரதி தலைவராக ஹேமாலி விஜயசேகர் அவர்களும் ஆளுங்கட்சி பிரதமர் கொரோடாவாக டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவர்களும் ஏகமானதாக தெரிவு செய்யப்பட்டார்கள். இந்த பாராளுமன்ற அமர்வுக்கு வெளிநாட்டு ராஜதந்திரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள், முப்படை தளபதிகள், உயர்மன்ற நீதியரசர்கள், அமைச்சுக்களின் செயலாளர்கள் இவர்கள் அனைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சபை முதல்வராக பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதுக்கு பின்னால் ஜனாதிபதி அவர்களின் மூலமாக 21 பிரதி அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்டார்கள். முதலாவது பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ அவர்கள் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார். இரண்டாவது விவசாயம் மற்றும் கால்நடை அமைச்சராக பிரதி அமைச்சராக நாமல் கருணாரத்ன அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். மூன்றாவது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சராக வசந்த பியதிஸ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். நாலாவது தொழில் கல்வி அமைச்சராக கௌரவ நளின் ஹேவகே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஐந்தாவது வர்த்தக வணிக உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை பிரதி அமைச்சராக AM ஜெயவர்தன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆறாவது புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சராக பிரதி அமைச்சராக கமகதிர திசாநாயக் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஏழாவது வீடமைப்பு பிரதி அமைச்சராக சட்டத்தரணி TP சரத் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். எட்டாவது கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சராக கௌரவ ரத்ன கமகே அவர்கள் பிரதி அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார்கள். ஒன்பதாவது தொழில் பிரதி அமைச்சராக மஹிந்த ஜெயசிங்க அவர்கள் ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்பட்டார்கள். பத்தாவது பாதுகாப்பு பிரதி அமைச்சராக அருண ஜெயசேகர் அவர்கள் பிரதி அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார்கள். 11வது வெளிவிகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சராக அருண் ஹேமச்சந்தர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். 12வது சுற்றாடல் அமைச்சராக பிரதி அமைச்சராக என்டன் ஜெயக்கொடி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். 13வது தேசிய ஒருங்கிணைப்பு பிரதி அமைச்சராக கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த கௌரவ 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற கௌரவ முனீர் முலஃபர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். 14வது டிஜிட்டல் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக இரங்க வீரரத்ன அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். 15வது இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக இரங்க குணசேகர் அவர்களும் அதேபோல் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சராக சத்துர அபேசிங்க அவர்களும் மற்றும் துறைமுகங்கள் விமான சேவைகள் பிரதி அமைச்சராக ஜனித் ருவான் கொடித்துவக்கு அவர்களும் மற்றும் மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சராக டாக்டர் நாமல் சுதர்சன அவர்களும் மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி பிரதி அமைச்சராக ருவன் செனரத் அவர்களும் மற்றும்
போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சராக டாக்டர் பிரசன்ன குமார செனரத் அவர்களும் 21வது சுகாதார வெகுசன ஊடக பிரதி அமைச்சராக டாக்டர் ஹர்ஷன விஜயமுனி அவர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள். அதற்கு பின்னால் கௌரவ ஜனாதிபதி ஹிஸ் எக்ஸலன்சி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் அக்கிராசன உரை இடம்பெற்றது. அந்த உரையில் சுருக்கம் என்னவென்றால், எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காத மக்கள் ஒரு பகுதியினர் உள்ளனர். அவர்கள் வாக்களித்தோ இல்லையோ அவர்கள் எங்களுடைய நாட்டு மக்கள். அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுப்பது எனது கடமையும் எனது கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கடமையும் ஆகும். எனவே நானும் எனது அரசாங்கமும் எந்தவித இடையூறுகளையும் ஏற்படுத்த மாட்டோம் மற்றும் சிங்கள, தமிழ், முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் ஆகிய எல்லா மக்களும் இலங்கை பிரஜைகள் என்ற வகையில் எனது அரசாங்கத்தின் கீழ் இன மத குல மத பேதங்கள் ஏற்படாது. இனமத குலங்கள் பார்க்காமல் நாம் எல்லோருக்கும் சேவை செய்வோம். எல்லோருக்கும் சம உரிமைகளை அளிப்போம். அவரவர் சமயத்தை மார்க்கத்தை பின்பற்றும் உரிமையை அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற விடயத்தை ஜனாதிபதி அவர்கள், கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஹிஸ் எக்ஸலன்சி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய அக்கிராசன உரையில் சுட்டிக்காட்டினார்கள். இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இன்று எங்களுடைய நாட்டில் நடைபெற்ற முக்கியமான ஒரு விசேடமான ஒரு நிகழ்வென்றால் இந்த நிகழ்வுதான். முதலாவது கன்னி பாராளுமன்றம் புதிய பாராளுமன்றத்தின் முதலாவது நாள் அமர்வு நடைபெற்றது தான் இன்று எங்களுடைய நாட்டில் நடைபெற்ற விசேடமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லி இத்துடன் முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.